ஃப்ரெண்ட்ஸ், பயம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆல்ரெடி நான் பயத்தை பத்தி பேசியிருக்கேன். ஆனாலும் இப்ப நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசும்போது பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், பயம்தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க, பயம்தான் என்னுடைய ஒரே ப்ராப்ளம், எப்படி நான் அதை சரி பண்ணேன், இந்த பயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த இடத்த மாத்திருங்க. சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் brings a lot of ஒரு காம்னஸ் பாடிக்கும் கிடைக்கும், மனசுக்கும் கிடைக்கும். சேஞ்ச் இஸ் வெரி குட். ஒரே வீட்டுல ஒரே ரூம்ல அடைஞ்சிருந்து என்னத்தையோ பயந்துகிட்டே இருக்கீங்களா, இடத்த மாத்துங்க, வேற இடத்துக்கு போங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க, யாரையாவது பார்த்து பேசிட்டு வாங்க, கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் சிச்சுவேஷன். ஒரே பெட்ரூம்ல உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கீங்களா, அட்லீஸ்ட் முன்னால வாங்க, ஒரு பால்கனிக்கு வாங்க, மொட்டை மாடிக்கு போங்க, துணி காய போடுங்க, கடத்தருக்கு போயிட்டு வாங்க. சோ சேஞ்ச், உடனே சேஞ்ச் ஆகுங்க. அதுக்கப்புறம் பாடி உடைய நிலையை மாற்றணும். பயம் அப்படின்னா அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி சுருங்கிரும் தான் பயம். ஃபீட்டல் பொசிஷன், சின்ன குழந்தை வயிற்றுல இருக்க குழந்தை எப்படி அப்படி இருக்கும், அதே மாதிரி ஆயிடுவோம். ஸோ பாடி பாஸ்டரை மாத்துங்க. ஷோல்டரை பின்னால தள்ளி நிமிர்ந்துருங்க. ப்ரவுட் செஸ்ட், நிமிர்ந்த தலை, நேர்கொண்ட பார்வை. ஸோ இது எல்லாமே நீங்க உங்க பாடியில அப்படி அதை பழக்கினீங்கன்னா, அந்த பாடி லாங்குவேஜை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா பயம் தன்னால போயிடும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். லைட்டை போடுங்க. நைட் பயந்துகிட்டே இருக்கேன் மேடம், அம்மா எழுதி கொஞ்சம் லைட்டை போடுங்க, உங்க பயம் போயிடும். ஆமா மேடம், நீங்க சொன்னீங்கல்ல, லைட்டை போட்டோன்னே பயம் எல்லாம் போயிடுச்சு. சிம்பிள் சிம்பிள். காலையில சன்லைட் படட்டும், உங்க மூளைய தொடட்டும். கண் வழியாக தான் பார்வை. நம்மளுடைய கண்கள் மூளையுடைய எக்ஸ்டென்ஷன். சோ உங்க மூளைக்கு வெளிச்சம் வந்துச்சுன்னா பயம் போயிடும். ஓகே, இருள், எப்படி லைட்ல இருள் எல்லாம் ஓடி போற மாதிரி பயம் போயிடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன சிம்பிள் விஷயங்கள். நின்றுட்டு இருந்தா உட்கார்ந்துருந்தா கொஞ்ச நேரம் சாஞ்சு உட்காருங்க, பயம் போயிடும். பாடி அப்படியே பதற பாடி தனியும். நம்ம உடலை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா நம்ம லங்ஸ் மாறணும், நம்ம ஹார்ட் மாறணும், நம்மளுடைய வயிறு மாறணும். நிறைய பேருக்கு பயம் வயிற்றுலதான் உணர்வாங்க, ஜீவன பிடிச்சிக்கும் வயிறு. ஓகே, சோ கூலா ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க, நல்லா காற்றோட்டமான இடத்துல நில்லுங்க, நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. மூச்சு இழுத்து நீங்க அப்படியே அதை நிறுத்தும் போது உங்க ஹார்ட் ரேட் தன்னால குறையறத நீங்க உணர்வீங்க.